ஜனநாயகன் படம் போஸ்ட்போண்டா இல்லையா அப்படிங்கிற இந்த டாக் தான் சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸ் படி இந்த படம் அப்படிங்கிறது அன்அஃபீஷியலி போஸ்ட்போண்டட் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு, இந்த படம் ஏன் போஸ்ட்போன் நான் சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் பராசக்தி படமும் இப்போ போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தை பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் விஷயமாக இன்றைக்கி கோர்ட் என்ன தீர்மானம் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஜனவரி 9 காலையில் தான் அடுத்த ஹியரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஜனநாயகன் படம் 9 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கோர்ட்டோட ஹியரிங்கே 9 தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படம் அன்அஃபீஷியலி போஸ்ட்போன்ட் தான் சொல்லியாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி நைட்டு அப்படி இல்லைனா ஜனவரி 8 கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸே அஃபீஷியலாக சொல்லிடுவாங்க இந்த படம் போஸ்ட்போன்ட் அப்படின்னு. ஸோ இந்த படம் மோஸ்ட் ப்ராபப்ளி 10 இல்லை 11 அப்படி இல்லைனா இந்த பொங்கலுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா ரொம்ப டேட் தள்ளி போட மாட்டாங்க. ஏன்னா பிப்ரவரி மார்ச் உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் உங்களுக்கு ஹாலிடேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பொங்கல் ஒட்டியே முடிஞ்சளவு சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கின அடுத்த நாளே ரிலீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க ப்ரொடக்ஷன் டீம். ஏன்னா நீங்கள் பிப்ரவரி மார்ச் விட்டிங்கன்னா ஏப்ரல் மே எலெக்ஷன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜனவரி உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகும். பட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் டீம் எடுக்கிற முடிவு பொறுத்தா இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வரும். ஆக்சுவலி கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் பேசினாங்க. பட் முக்கியமாக 2 விஷயங்கள் தான் ஹைலைட்டாக பேசியிருக்காங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னா, ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு எதுக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, படத்தை ரீவாட்ச் பண்ணி இன்னும் ஏதாவது சீன்ஸ் கட் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறதுக்காண்டி தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்சார் போர்டே அஃபீஷியலாக சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்த பிறகு எதுக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ட்ராங்காக கேட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு படத்தை சென்சார் போர்டு ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தனிப்பட்ட ஒரு படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நபர் கொண்ட ஒரு கமிட்டி மேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜனநாயகன் படத்துக்கு என்னென்னா, அந்த 5 மெம்பர்ஸே கூப்பிட்டு தனித்தனியாக பர்சனலாக கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கையில் 4 பேருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி, மீதி இருக்கிற ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 4 பேருக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டி வைஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அந்த ஒரு தவறுக்காண்டி ஏன் நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் இந்த ஒரு தவறு மட்டும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ட்ராங்காக கோர்ட்டில் கேட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்குது. மித்தபடி படத்தில் ஒரு சில சீன்ஸ் அகெயின்ஸ்டாக இருக்கிற காரணத்தினால கேவிஎன் ப்ரொடக்ஷனால் வாதாட முடியல. ஸோ அந்த காரணத்தினால தான் கேஸும் தள்ளி போயிட்டே இருக்குது. ப்ரொடக்ஷன் டீம்னாலையும் ஸ்ட்ராங்காக பேச முடியல அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா, சரி ஓகே ஜனநாயகன் தான் ரிலீஸ் ஆகலை, இந்த பொங்கலுக்கு ஜாலியாக போய் பராசக்தியாச்சும் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருந்த எல்லாருக்குமே இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ பராசக்தி படத்துக்கும் இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வரல. நாளைக்கு 5 மணிக்குள்ளே சென்சார் சர்டிஃபிகேட் வந்தால் தான் அந்த படமும் ரிலீஸ் ஆகும். ஒருவேளை நாளைக்கு 5 மணிக்குள்ளே சென்சார் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா அந்த படமும் போஸ்ட்போன் ஆக தான் போகுது. ஸோ இந்த பொங்கலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜசபா படமும் அது மட்டும் இல்லாமல் சிரஞ்சீவி அவர்களுடைய 2 படம் தான் தமிழ்நாட்டில் ஓடுறதுக்கான சான்ஸ் இருக்குது, இஃப் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா. ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. ஒரு சினிமாக்குள்ளே அரசியலை கொண்டு இதுலேயும் அரசியல் பண்ணுறதை பற்றின உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.